நான் மம்முட்டி ரசிகனானு நான் மானு நான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்குது. ஆனா என்ன பேசணும் தான் அது தெரிய மாட்டேங்குது. கேரளா திருநெறியும் கைக்கு எடுத்துட்டு வந்துட்டுண்டா. ஹாய் கைஸ், நான் உங்க விராட் கோலி தம்பி. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்து போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ரீசெண்டா ஓப்பன் பண்ணிருக்கேன் செம்மொழி பூங்காக்கு தாங்க நம்ம போறோம். ஸோ அது ஓப்பன் பண்ணது நானும் ரொம்ப நாளா போகணும்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். என்னால அங்க போகவே முடியலங்க. ஸோ இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு லீவு. ஸோ இன்னைக்கு அங்க போலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேங்க. அதனாலதான் காலைல நான் நேரத்திலேயே எந்திரிச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட அங்க 45 ஏக்கரால செம்மொழி பூங்கா உருவாக்கி இருக்காங்க. 200 கோடி செலவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 200 கோடிக்கு அங்க என்ன இருக்கு, ஒர்த்தா இல்லையா, அங்க யாரெல்லாம் போகலாம், காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க அங்க போய் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். செம்மொழி பூங்கா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கங்க. ஆல்ரெடி அங்க சிறைச்சாலை மைதானமா இருந்த ஒரு இடம் தான் அது. ஸோ அதை தான் செம்மொழி பூங்காவா உருவாக்கி இருக்காங்க. அந்த வழியில போயே நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் இன்னைக்கு அந்த வழியே நம்ம அந்த காந்திபுரம் வழியிலேயே இன்னைக்கு நம்ம போறோங்க. ஸோ நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குங்க. சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காந்திபுரம் போறதுக்கு வந்து எப்படியுமே ஒரு ஹாஃப் அன் அவர் மேலேயே ஆகுது. 2 வீலர்ல போகணும் அப்படின்னா அந்த அவினாஷ் ரோடு வழி டிராபிக் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கூட யார் யார் வர போறாங்க அப்படின்னா, இப்ப நான் மட்டும் தாங்க போறேன். அங்க செம்மொழி பூங்கால அபிஷேக் வந்துருவான். அவன் வந்து நம்ம கூட அப்படியே ஜாயின் ஆயிடுவான். சரி, நம்ம இந்த பைக்ல தாங்க நம்ம போறோங்க. நம்ம நேத்தே நான் பெட்ரோல் அடிச்சு எல்லாம் ரெடியா வச்சுட்டேன். ஸோ இந்த பைக்ல நம்ம அப்படியே போயிடலாம். நம்ம அவினாஷ் ரோடு வழியில போறப்ப அங்க வீடியோ எடுக்க முடியாதுங்க. அதனால என்னன்னா, நான் வீடியோ இங்கேயே நான் கட் பண்றேன். நேரா செம்மொழி பூங்கா போய் அங்கிருந்து வீடியோ நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வழியா இங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த திருப்பூர், ஈரோடு, சேலம் இருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்க மெயினா இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. இன்னும் எக்ஸாக்டா உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் சிவா டெக்ஸ்டைலுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துருங்க. இப்போ நம்ம இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க பக்கம் தாங்க இங்க போறதுக்கு. நம்ம அப்படியே போயிடலாங்களா? பஸ்ல வர்றவங்க வந்து பார்க் கேட் பஸ் ஸ்டாப்னு கேட்டு இறங்கிட்டீங்கன்னாலே உங்களை கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க அவங்க. இல்ல சண்டே இவ்வளவு கூட்டமா இருக்குது. கோயம்புத்தூர்னாலே எல்லா நாளுமே கிரௌடு தான். அது சண்டே வேற இன்னைக்கு வந்துட்டங்க. நம்ம அப்படியே ஒரு வழியா நம்ம முதலமைச்சர் தெரிஞ்சு வச்ச செம்மொழி பூங்காவுக்கு நம்ம காலையிலே வந்தாச்சுங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதான் என்ட்ரன்ஸ். நமக்கு பைக் எல்லாம் எங்கன்னா உள்ள போறதாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 208 கோடிங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப காலையே நமக்கு கூட்டம் வர்றது பார்க்க முடியுது. 2 வீலருக்கா? ஒண்ணுதாக்கா? எவ்வளோக்கா? 15 ரூபாங்களா? ஒரு 2 வீலர் பார்க் பண்றதுக்கு 15 ரூபா கேக்குறாங்க. இந்தாங்கக்கா. நன்றிண்ணா. டிக்கெட் எடுத்துட்டோம். பார்க்கிங் ஃபுல்லா போலாம். அப்பா காலையிலேயே 10 மணிக்குங்க. 10 மணிக்கே என்ன இவ்வளோ பேர் வண்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வண்டி நிப்பாட்டியாச்சு. பைக் பார்க்கிங் டிக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 ரூபாங்க. எத்தனை பைக் கொண்டு வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா பைக் பார்க்கிங்கே ரொம்ப பெரிய இடம் வந்து இவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. சுமார் 1000 பைக்கு மேல நிப்பாட்டலாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுதா? அது வரைக்குமே நம்ம வந்து அந்த பைக்கை நிப்பாட்டிக்கலாங்க. அது ஃபுல்லா 2 வீலர் தான். ஸோ அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த மரம் தெரியுது பாத்தீங்களா? அந்த மரத்துக்கு அந்த பக்கம் கார் எல்லாம் நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். எனக்கு இங்க இருந்து அது தெரியுதுங்களா? கார் எல்லாம் நிக்குது பாத்தீங்களா? அங்கெல்லாம் கார் நிப்பாட்டிக்கலாம். சரி, நம்ம அப்படியே உள்ள போயிடலாங்களா? நம்ம வந்தாச்சுங்க. அப்படியே உள்ள வந்துட்டோம். அது என்ன, நம்ம அபிஷேக் வந்துட்டான் விளாக்கு. என்ன ப்ரோ லேட் ஆயிடுச்சா வர்றதுக்கு? அபிஷேக் வந்துட்டான் நம்ம கூட. அர்னால்டு அவன் தான் வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரல. ஏன் வர மாட்டேங்கிறான்? அது ஜிம்முக்கு போகணுங்கிறாரு. கேட்டா ஜிம்முக்கு போய் என்னத்தான் கழட்ட போறானா ஜிம்முக்கு? பயங்கரமா இருக்கும் போலியே ப்ரோ. கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் சாயந்தரம் இன்னும் கூட்டமா இருக்கும். போன வாரம் வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. அவ்வளவு கூட்டமா இருக்கு சாயந்தரம். இல்ல இந்த கேரளால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஏதோ தமிழ் ஆளுங்க அவங்கதான் வருவாங்கன்னு நினைச்சேன். நிறைய குழந்தைங்க, நிறைய கேரளால நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நாங்க உள்ள வந்ததுமே இங்க பாருங்க, சைட்ல ஒரு மலை மாதிரி ஒரு பயங்கரமா செட்டப் போட்டு வச்சிருக்காங்க செம்மொழி பூங்கான்னு சொல்லி. தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க.
நல்லா வியூ பண்ணலாம். ஈவினிங் டைம் வந்தா சூப்பரா இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்ல வச்சிருக்காங்க பக்கத்துல. தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மேல வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் உள்ள போறதுக்கே இன்னும் நிறைய பேர் அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம கூட இந்த கேமராமேன் ஒருத்தர் வரேன், அவனா நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இவன் பேர் சாய்ராம், அப்பப்ப வருவான். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கிறான். ஆமா நிறைய வீடியோஸ் இவன் தான் எடுப்பான் நமக்கு. ஆனா நம்ம குழந்தையா இருக்கிறப்பல இந்த மாதிரி யாருமே எதுவுமே கட்டல. நம்ம குழந்தைங்க வாவுசி ஒண்ணு கட்டியிருந்தாங்க இங்க பக்கத்துல. ரெண்டு ஏரி சர்க்கிள் ஏரி விளையாடுவோம், கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி அந்த பாம்பு அந்த மாதிரிதான் வச்சிருந்தாங்க நம்ம இருக்கிறப்போ. பரவாயில்ல, ரொம்ப ஒரு சண்டே வந்து ஃபுல்ஃபில்லா என்ஜாய் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ்க்கு. ஆனா இங்க என்ன எப்பயுமே கோயம்புத்தூர் பீப்புள்னா இந்த ரேஸ் கோர்ஸ் ஒண்ணு, ஐ லவ் கோவை, ஆமா அங்கதான் அந்த ஒரு 2 பிளேஸ் தான் மெயினா இருந்துச்சு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கோயம்புத்தூர். இங்க ஒன்னு கிடைச்சிருக்கு, இங்க ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆனா உள்ள ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிருக்காங்க. சொன்னாங்க உள்ள சுத்தி பாக்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமாமா. உள்ள ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு பொறுமையா சுத்தி. என்ன இருக்குன்னு தெரியல, நம்ம உள்ள போய் பார்த்தாதான் தெரியுங்க. இப்ப நம்ம உள்ளதான் வந்திருக்கோம், பின்னாலேயே பார்த்தா தெரியும். நாங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் நாங்க நடந்தே வந்திருக்கோங்க. கூட போல இந்த ஐ லவ் கோவை ரேஸ் கோர்ஸ்ல எல்லாம் இந்த கப்புள்ஸ் தாங்கவே முடியல. அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுவானுங்க. இந்த இடத்தையும் இந்த செம்மொழி பூங்காவையும் அதே மாதிரி பண்ணிடாதீங்க. நம்ம அப்பா கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருக்காரு செம்மொழி பூங்கா நமக்காக. 200 கோடி 200 கோடி. சரி, அடுத்து என்ன நம்ம பண்றது? இப்ப வந்து போய் டிக்கெட் எடுக்கலாம். போய் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் நம்ம இந்த QR காமிச்சு உள்ள போக முடியும். அது இந்த உங்க காமிக்கல என்ட்ரன்ஸ்ல எப்படி இருக்குன்னு. ஓகே, உள்ள போயிட்டு வந்து நம்ம QR வச்சா உள்ள போக முடியும், சும்மா எல்லாரும் போக முடியாது. இப்ப இந்த டிக்கெட் நம்ம இங்கே தான் எடுக்கணுமா? ஆமா, இங்க ஒரு இது இருக்கு, இத பாருங்க, ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். இப்ப நம்ம உள்ள போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா வெளியவே இந்த QR கோடுக்கு ஸ்கேனர் வச்சிருக்காங்க. ஆனா இது ஸ்கேன் பண்ணி நம்ம இங்கேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது. டைரக்டாவும் நிறைய பேர் வந்து போய் டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த பட்டறிவு மையம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் போய் எல்லாருமே டிக்கெட் எடுக்கிறாங்க. நம்ம அங்க எடுத்துட்டு தான் போகணும் போல அங்க உள்ள. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டறிவு மையம் இங்க எடுத்துட்டு நம்ம அப்படியே நம்ம அங்க ஒரு கூடார மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அங்கதான் நம்ம அதான் என்ட்ரன்ஸ் உள்ள போறதுக்கு, உள்ள சுத்தி பாக்குறதுக்கு. சோ அங்கதான் நம்ம அடுத்து போறோங்க. அக்கா டிக்கெட்டுக்கா உள்ளங்களா? ஒருத்தர் தான் இருக்கணுங்களா? இல்ல டவர் கிடைக்கலக்கா, அதனாலதான். அது வந்து இது கிடைக்கும். இத்தனை பேர் இருக்காங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஏதோ போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. அங்க சிறியவர்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 15 ரூபா. கேமரா எடுத்துட்டு போனா 25 ரூபா. வீடியோ கேமராக்கு 50 ரூபா. நடைப்பயிற்சி 100 ரூபாவா? அந்த ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே நமக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். வாக்கிங் போறது இருந்தாலும் 100 ரூபா மாசத்துக்கு. ஆமா, வாக்கிங் போறோம் மாசத்துக்கு 100 ரூபா கொடுத்து நீங்க வாக்கிங் போய்க்கலாம். சரி, நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நம்ம அப்படியே விளாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து கடைசியா நாங்க வந்து 3 பேத்துக்கு டிக்கெட் எடுத்துங்க. அடல்ட்டுக்கு வந்து 15 ரூபாங்க, மொத்தமா சேர்த்து 45 ரூபா ஆச்சு. போட்டிருக்கு பாருங்க. உள்ள போயலாம். அதுக்கு முன்னால இங்க ஒரு மேப் இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு பாத்திரலாம். 29 இடம் இருக்கு. 29 இடம். பட்டறிவு மையம், நுழைவு வாயில், கடை எழுவலர்கள், சிற்பத்தோட்டம், செம்மொழி வனம், மகிழ்ந்த தோட்டம், பட்டண விளையாட்டு பூங்கா. அந்த உள்ள வந்து இந்த 29 பிளேசஸ் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாப்போம். உள்ள போய் எப்படி நம்ம உள்ள போய் பார்த்தாதாங்க தெரியும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படியே போயிருவோம். காலையே வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. சத்தியமா ஒரு மாதிரி இருக்கு. கண்ணே திறக்க முடியல. கண்ணே திறக்க முடியல என்னால. கண்ணு திறக்க முடியுதாடா உன்னால? கண்ணு திறக்க முடியுதா? 3 பேருக்கா? ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியா உள்ள வந்துட்டோம். வந்தவனையும் உள்ள வந்து பாருங்க, இப்படிதான் இருக்கு ஓப்பனிங்ல. முன்னால காட்ட பாருங்க. இதாங்க வந்த வழி. இங்க இருந்தாங்க நம்ம வந்தோம். வந்துகிட்டே இருக்காங்க. லியோ படத்துல சொல்ற மாதிரி ஏதோ ஈஸ்வர கூட்டம் மாதிரி வந்துட்டே இருக்கிறாங்க. உள்ள வந்துட்டோம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? இங்க இப்படிதான் போட்டிருக்கு மேப். சோ இது இங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதி வனம், புதிர் தோட்டம், நட்சத்திர வனம், ஆரோக்கிய வனம், ரோசா தோட்டம், ஒப்பனை அறைன்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன பூ இது? என்ன பூ? கனகாபரம். இப்ப வந்து நம்ம இந்த அமைதி வனத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது அமைதி வனம்னா என்னன்னு தெரியல. அமைதியா இருக்கணுமா இங்க வந்து? சைலண்ட் பிளேஸ், சைலண்டான பிளேஸ்ங்க. இங்க வந்தா நம்ம அமைதியா இருக்கணும், இல்லாட்டி அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஸ்மார்ட் வாட்டர். இங்க இந்த சைடுல ஒண்ணு இருக்கு, ஸ்மார்ட் வாட்டர். ஸ்மார்ட் வாட்டர் அங்க வேணா தண்ணி குடிச்சுக்கலாம் போல. அப்பா கட்டி கொடுத்தது. கேரளா கைஸ்.
குழந்தைகள் விளையாடும் இடம், குழந்தைகளுக்கு தான், நம்ம விளையாடலாம் இப்போ. ஆமா இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாயிருது போய் விளையாடணும்னு சொல்லுது. ஏன்னா நாங்க சின்ன வயசா இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒன்னாவது கட்டி கொடுத்துருக்கீங்களா? இப்ப பாரு எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஒரே இடத்துல நாங்க சின்ன வயசா இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க, உண்மையாவே சூப்பரா இருக்கு. உள்ள வந்து நாங்க இன்னும் ஃபுல்லாவே இன்னும் சுத்தல, ஆனா இருந்தாலுமே ஆமா ஒரே இடத்துக்கு தான் கூட்டு போவாங்க நம்ம வீட்லயும். ஆமா வஉசி பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிபிஷன் கூட்டு போவாங்க. அது அப்பளம் சாப்பிடுவோம் போய், அப்பளம் சாப்பிடுறது, கையை கழுவுறது, வர்றது, அவ்வளவுதான் சண்டே முடிஞ்சிடும். அப்புறம் மண்டே காலையில ஸ்கூலுக்கு போயிடும். அவ்வளவுதான், காலையிலேயே தட்டி கூப்பிட்டு வந்துருவாங்க. உனக்கு அவ்வளவுதான். விஓசி உனக்கெல்லாம் அதிகம் சொல்லுவாங்க. இப்ப இந்த பையன் எப்படி ஏறிட்டு இருக்கா பாருங்க. ட்ரக்கிங் தானே அது, அதுக்கு பிராக்டிஸ். பரவாயில்ல, இந்த வயசுல ஏறுறதுக்கு பாருங்க, எத்தனை பேர் ஏறுறாங்க. இது ட்ரக்கிங் எல்லாம் அவன் ஏறி பழகறதுக்கு இப்பவே இந்த குழந்தைகளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. எப்படி ஏறுறா பாருங்க ஒரு பையன், சூப்பரா ஏறுற மாதிரி. இது என்ன கேம்? பசில். பசில் மாதிரி தான் நினைக்கிறேன், தெரியல. தம்பி நீ இது என்ன கேம்டா? என்னது தெரியலங்களே. யூனிட் வெல் பிளே. நீங்க வீட்டுல குழந்தைகளை வச்சுட்டு உங்களால சமாளிக்க முடியலன்னா நீங்க இங்க கூப்பிட்டு வந்துருங்க. இங்கேயும் சமாளிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நல்ல பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. அடல்ட்ஸுக்கு ஓகே தான், பட் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா விளையாடுற செமையா இருக்கு. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பனை ஏரியா, ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் ப்ராப்பரா இங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா படிப்பகம் 2 இருக்கு. இது லைப்ரரி தானே? லைப்ரரி தான். உள்ள வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் ஓபன் பண்ணலன்னு நினைக்கிறேன் லைப்ரரி. உங்களுக்கு ஏதாவது போர் அடிக்குது அப்படின்னா இங்க வந்து கொஞ்ச நேரம் ஏதாவது நீங்க படிக்கிறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க இங்க படிப்பகம்ல இருந்துக்கலாம். நீங்க புல் மீது நடக்காதீர்கள். நடந்து பாப்போமா? இது வந்து இங்க பாருங்க, ஆரோக்கிய வனம். இங்க ஆரோக்கியமா இருக்கு. இங்க வந்து நம்ம சுகர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து நமக்கு அந்த சுகர் எல்லாம் சரியாயிரும். அதனாலதான் இது ஆரோக்கியம். அப்படி இல்ல, உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப மூலிகையான பண்ணுதான் நான் அப்படியே சொன்னது. பட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது மூலிகையான இருக்கலாம். ஆமா, அந்த இருக்கு பாருங்க, அது என்னது, அந்த இந்த செடி, கத்தாழை செடி பாருங்க, அங்க கத்தாழை இருக்கு. அந்த மாதிரி மொத்தமா மூலிகை செடின்னு போட்டுருக்காங்க. அவங்க மொத்தம் இது வந்து ஆரோக்கிய வனங்க. ஆரோக்கியமா இருக்கும். இங்க வந்தா நமக்கு மூலிகையான பொருட்கள், ஆரோக்கியமான செடிகள் நிறைய நம்ம பார்க்க முடியும். இங்க பாருங்க ஸ்கேனர் வச்சிருக்காங்க. இது நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இது என்ன செடி என்ன கொடி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்கேன் ஆயிடுச்சா? என்னது இதுக்கு பேரு? இதுக்கு பேர் வந்து இங்க இருக்க எல்லா செடியோட பேர் இருக்கு. எல்லா செடி பேரும் லிபரத்தான் கார்டன், லெப்ரினத் கார்டன் ஏதோ போட்டிருக்கு பாருங்க. சோ இந்த உள்ள இருக்கிற எல்லா செடியோட பேரும் வந்திருக்கு. ஆனா நம்ம ஸ்கேன் பண்ணோம்னாலே இங்க தெரியுதுங்க இதெல்லாம் என்னென்ன செடி என்னென்ன கொடி எல்லாம் இருக்கு. நம்ம அதை பத்தி படிச்சுக்கலாம். என்ன தமிழ் ஒவ்வொரு பூவோட விளக்கமும் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ஸ்கேனிங் ஒர்க் ஆகுது. சோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கடையெழு வள்ளல்கள் சிற்பத்தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க இங்க உள்ள வந்திருக்கோம். ஆமா, இங்க வந்து இந்த கடையெழு வள்ளல்கள்னா யாருன்னு தெரியுமா? அது வந்து நம்மளோட முன்னோர்கள். இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அது கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆரி ஓரி காரின்ட்டு அந்த மாதிரி பேர்ல இருப்பாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேகன் பாரி வந்து பாரிங்க. லாங் ஷாட்ல இருந்து காட்டுறேன் பாருங்க. இது பாரி, நல்லாவே சிற்ப கல்ல நல்லா செதுக்கி இருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த ஒவ்வொரு கல்லும் நமக்கு ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுது. இது வந்து காரி, இது வந்து காரி ஆண்டிரன் இவங்களை பத்தி அதியமான் நல்லி ஓரி. இந்த 6 கல்லுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதையே இருக்கு. சூப்பர். கேரளால இருந்து வந்திருக்காங்க. அக்கா நீங்க கேரளாங்களா? கேரளால இருந்து வந்திருக்கீங்களா? யூடியூப். ஆமா, கேரளால எங்கக்கா நீங்க? புரியல. திருச்சூரா? ஓகே, எனக்கும் மலையாளம் அறியும். உள்ள பாத்தீங்களா? புடிச்சதா உங்களுக்கு? நான் மம்முட்டி ரசிகனானு. நான் ஓ மம்முட்டிന്റെ அங்க vlog எடுக்காம வந்தது வெறுதே. ஆமா, நாங்கண்ட சிஎம் முதலமைச்சரான இதொക്കെ நம்ம செய்து கொடுத்தது. இல்ல இங்க ஸ்டாலின் കഴിച്ചാനുங்க. ഇല്ല, കഴിക്കാൻ പോണം.
கேரளா திருநெறியும் கைக்கு எடுத்துட்டு வந்துட்டுண்டா. இப்போ பையில ஏதோ வச்சுட்டுண்டில்ல சப்பாத்தி. ഇവിടെ തമിഴ്നാട്ടിൽ ഇഡ്ഡലി ഫേമസ്. ഇഡ്ഡലി ദോശ എല്ലാം ഫേമസ്. അപ്പം അപ്പം ആ കുഴപ്പമില്ല. ശരി ഓക്കെ ചേച്ചി. ബൈ 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 ബൈ. ஜெயிண்ட் வில்லு குழந்தைங்க விளையாடுறதுக்கு மட்டும்தாங்க இங்க மெயினா. ஆக்சுவலி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் போல. குழந்தைங்க விளையாடுறதுக்காகவே இங்க பாருங்க ஜெயிண்ட் வில்லு, அப்புறம் அந்த ராட்டினம், அப்புறம் கொலம்பஸ் பின்னாடி அங்க இருக்கு. பின்னாடி கொலம்பஸ் அங்க இருக்கு. பின்னாடி கொலம்பஸ் இருக்கு பாருங்க. எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க. ஆக்சுவலா ரெகுலரா இங்க இருக்கும் போல. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸிபிஷன் மாதிரி இல்லாம ரெகுலரா இருக்கும் மாதிரி இல்லாம ரெகுலரா இங்க இருக்கும் போல. சாயந்தரம்லாம் வந்து செம கூட்டமா இருக்கும். ஆமா. ஸோ விஓசி கிரவுண்ட்ல தான் எப்பயுமே வருஷம் ஏப்ரல் மே டைம்ல மட்டும்தான் அங்க இந்த மாதிரி கண்காட்சி பொருள் காட்சியில வைப்பாங்க. இந்த செம்மொழி பூங்கால வந்து 24/7 வந்து இருந்துட்டே இருக்கும் போல இங்க. ஆனா இதுக்கு வந்து டிக்கெட் வந்து தனி தான், நம்ம அங்க வாங்க முடியாது. இங்க உள்ள டிக்கெட் ஒன்று இருக்கு. டிக்கெட் வந்து இங்க வந்து ஆனா நீங்க வாங்க முடியும். இது நம்ம தனியா புக் பண்ணி வர முடியாது. ஸோ டிக்கெட் நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாங்க. ஃபுட் கோர்ட் வந்து இங்க இருக்குங்க. விளையாண்டு டயர்ட் ஆயிட்டீங்கன்னா வந்து சாப்பிட்டு போய்க்கலாம். விளையாண்டு டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுட் கோர்ட்ல நீங்க உள்ள வந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் இப்ப நம்ம சாப்பிடலாமா அப்புறம் வரலாமா? நம்ம அப்ப எல்லாமே முடிச்சு நம்ம டயர்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம். சரி ஓகே. நம்ம அப்புறமா வந்து இந்த ஃபுட்டை பத்தி நம்ம உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வெளியே இருக்க ஏரியாலாம் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஆக்சுவலா இது வந்து ஜெயிலா இருந்த ஒரு இடத்த வந்து எப்படி மாத்திருக்காங்க. சிறைச்சாலையே இருந்த கைதிக்கு தான் இருப்பாங்க. கொலை பண்ணுவேன், கொள்ளை அடிச்சுவேன், பொண்ணுங்களை ரேப் பண்ணுவேன், அந்த மாதிரி ஆளுக்கு மட்டும்தான் இங்க இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அந்த ஒரு இடத்தையே வந்து நம்ம அப்பா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இடமா மாத்திருக்காரு 200 கோடி செலவுல. இங்க பாருங்க, திறந்த வெளி உடற்பயிற்சி களம். செடி பேர் என்ன? சப்பாத்தி கல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி செடி இங்க வச்சிருக்காங்க. அதுக்குள்ள லவர் பேர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏண்டா இப்பதான்டா நம்ம அப்பா கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாரு. அதுக்குள்ள லவர் பேர்லாம் எழுதி இது பண்ண நாஸ்தி பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. அடுத்த மாசம் வந்து சப்பாத்தி கல்லி செடியே இல்லாம அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்து எழுதிட்டாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தொடக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானுங்க. ஆனா இது ரொம்ப வறண்ட பூமி மாதிரி இருக்குது. சோ இது செட்டப் அந்த மாதிரி தான் போல. இது செட்டப்பே அப்படிதான் போல. தண்ணி பாருங்க. இங்க பாருங்க, தண்ணி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. பீச் 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 அடிக்குது. குழந்தைங்க வருங்க. பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பாட் இருக்கு, ஃபுல்லா தண்ணியா இருக்கு. மேல வந்து உட்கார்ந்து பாக்குறதுக்கா ரிலாக்ஸ் பண்றது. ஆமா, ரிலாக்ஸ் பண்ணி நம்ம உட்காந்து பாக்கலாங்க. மேல உட்காந்து நல்லா இருக்கு இந்த இடம். நடுவுல பாருங்க ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. நடுவுல ஏதாவது டான்ஸ் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கும், மேல உட்காந்து பாக்குறதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நடக்காதீங்க, இங்க நடக்காதீங்க, புல்லுல கால வைக்காதீங்க, கல்லுல கால வைக்காதீங்கன்ட்டு. ஆனா ப்ரோ நம்ம ஊர்ல மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் நான் பாத்திருக்கேன். புல்லை மிதிக்காதீர், பூக்களை பறிக்காதீர், காதலை பிரிக்காதீர். அங்க பாரு மான். மான். ஹாய் கைஸ், நான் தான் உங்க விராட் கோலி தம்பி. இப்ப நம்மளால போக முடியாது. அங்க போயெல்லாம் பண்ணக்கூடாது. மானு நான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்குது. ஆனா என்ன பேசணும் தான் அது தெரிய மாட்டேங்குது. சொல்லுது போல. விராட் கோலியா தோனியா உனக்கு சொல்லு ப்ரோ. ஆனா நம்ம போக முடியாது இப்ப அந்த இடத்துல. ரூல்ஸ்ல போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம போகக்கூடாது. அது ஆர்சிபி ஃபேன், எனக்கு நல்லா தெரியும். அந்த மானு முரட்டுத்தனமா நின்றுட்டு இருக்கு பாரு. ஒரு அக்ரஷனோட நிக்குது அந்த மானு. அது கண்டிப்பா விராட் கோலி ஃபேனா இல்லாட்டி ஆர்சிபி ஃபேனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது அந்த மானுக்கு புல்லு வைங்க. அது சாப்பிடாம பசியோட நிக்குதுங்க. அது ப்ரோ உங்க பேரு? துரைசிங்கம். என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு செம்மொழி பூங்கா? ஃபுல்லா பாத்தீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா தான் இருக்கு. ஃபேமிலியோட வரலாம், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க கிட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, இப்ப வந்து நம்ம ஃபுல்லா நம்ம சுத்தி முடிச்சிட்டோம். உங்களுக்கு நாங்க காட்டின வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சது இல்ல? எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துட்டோம். உள்ள பொறுமையா இருந்து பார்க்க நிறைய டைம் இருக்கு. நிறைய இந்த குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். உள்ள உங்களுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கூப்பிடுவாங்க. குழந்தை இல்லாட்டி நீங்களே வந்துருங்க. இங்கே உங்களே குழந்தைய நினைச்சிட்டு நீங்க வந்துருங்க. உங்களே குழந்தைய நினைச்சிட்டு வந்துருங்க. நீங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், உணவு இருந்திக்கலாம்,
எல்லாமே இங்க இருக்குங்க. ஒரு சண்டே ஒரு நாள்ல என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா நீங்களும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. 200 கோடி ஒர்த்துங்க. என்ன பண்ணுங்க, இப்ப எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து பாத்துட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். லவ் யூ, பாய் பாய்.